தொழிலாளர்கள், பல விநியோகஸ்தர்கள், பல லட்சம் தொழிலாளர்கள், அதில் வேலை செய்த டெக்னீஷியன்கள், ஒட்டுமொத்த தயாரிப்பாளர், பைனான்ஸ் எல்லாரும் பெரிய இழப்பான சூழ்நிலையில வந்திருக்கிறது பெரும் பேரதிர்ச்சியா இருக்குது. இந்த மாதிரி இப்படி ஒரு குவாலிட்டியான பிரிண்ட் இதுவரைக்கும் இத்தனை வருஷ சினிமாவில் வந்ததே கிடையாது. உங்களுக்கு அதாவது கேமரா பிரிண்ட் வந்திருக்கும், சம்டைம் ஒரு மார்க் பிரிண்ட் வந்திருக்கும். உங்களுக்கு எல்லாருமே என்கிட்ட போன்ல சொல்லும் போது, தியேட்டருக்காரங்க சரி, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போது ரொம்ப ஹையன் குவாலிட்டியில் வந்திருக்குது, இது எப்படி வந்திருக்குன்னு தெரியலங்கிறாங்க. ஸோ இதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி இதை காவல்துறைக்கும் தமிழக அரசு கவனத்திற்கும் இது யார் பண்ணியிருக்காங்கிறதுக்காக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இதுல பல லட்சம் பேர் இன்வால்மெண்ட் ஆகிருக்கிறோம், பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேமெண்ட் கொடுத்துருக்காங்க, பல தியேட்டர்காரங்க இருக்காங்க, பல லட்சம் தொழிலாளி வேலை செஞ்சிருக்காங்க. ஏன்னா இதே நிலை தொடரக்கூடாதுக்காக தான் இன்னைக்கு அவசர மீட்டிங்கா பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இது சம்பந்தமா தொழிலாளர் சம்பளத்தின் செல்வமணி அவர்கள் தலைவர் அவர்கள் பணியாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். நேற்று ஜனநாயகம் திரைப்படம் இன்டர்நெட்ல வெளியாயிருக்கு. அதாவது இந்தியாவில் நடந்த மிகப்பெரிய திருட்டு இது எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு அமைதியா இன்னைக்கு ஒரு சூழ்நிலை காணப்படுது. ஒருவேளை ஒரு பேங்க்ல ஒரு 500 கோடி ரூபாய் திருட்டு போயிருந்தா அன்னைக்கு இந்தியாவே அலரும் இல்லைங்களா? அது போல இது ஒரு 500 கோடி ரூபாய் சொத்து எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாம அது பாட்டுன்னு திருடப்பட்டு இன்னைக்கு பல லட்சம் பேர், பல கோடி பேரோட அறையில போய் அதை சேர்ந்திருக்கு. இது எப்படின்னா இந்த படத்தை நம்பி ஏறக்குறைய 4 மாசமா எக்ஸிபிட்டர்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சினிமா ரொம்ப ஒரு பேடான சிச்சுவேஷன் இருக்கும்போது இந்த படம் வந்தா எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை வரும், இல்ல எல்லாருக்கும் பெரிய வருமானம் வருங்கிற நம்பிக்கையில ஏறக்குறைய 4 மாசமா எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தியேட்டர்ல வரும் நாங்கெல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு திடீர்னு இன்டர்நெட்ல வெளியாயிருக்கு. இது எல்லாம் எந்த பாதுகாப்பும் இல்லாம இண்டஸ்ட்ரி இருக்கு. ஒருவேளை அது மாதிரி வந்தா அதை இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணக்கூடிய அதாவது ஒரு ஆங்கில திரைப்படம் பைரசி ஆச்சுன்னா அதை கண்டிக்கிறதுக்கோ இல்ல அதை அரெஸ்ட் பண்றதுக்கோ ஒரு வழிவகை இருக்கு. ஆனா ஒரு இந்திய திரைப்படம் இது மாதிரி ஒரு பைரசி அதை பத்தி எந்த கேள்வியுமே இல்லாம இருக்கு. ஒரு சைபர் கண்ட்ரோல்ல இது எப்படி ஆக்ட் பண்ண போறாங்கிறது தெரியல எங்களுக்கு. இது நாங்க செக் பண்ணோம். அது எடிட் பிரிண்ட்னு வெளியே வந்திருக்கு. நம்ம எடிட்டர் கூப்பிட்டு மட்டும் விசாரிச்சோம். அது 2-3 இடத்துல அவங்க கன்னடத்துக்கு டப்பிங் பண்றதுக்கு ஒரு காப்பி அமைச்சிருக்காங்க, ஹைதராபாத்ல மிக்சிங் பண்றதுக்கு ஒரு கூகுள் டிரைவ்ல அமைச்சிருக்காங்க. அதை ஆக்ட் பண்ணி எடுத்தாங்களா இல்ல எப்படி வந்ததுன்னு தெரியல. அதாவது வெளியே வந்தது திருட்டுத்தனமா வெளியே வந்தது ஒரு ஆபத்து. அது அப்படி வந்துட்டாலும் இன்னைக்கு ஒரு திருட்டு பொருளை அவங்க எல்லாரும் பயந்துதான் விற்பான் திருடன். ஆனா இன்னைக்கு நடு ரோட்ல எல்லாரும் கண்ணுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு பல கோடி பேர் வீட்டுல இந்த போய் சேர்ந்திருக்கு. இது எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம இருக்கு. இதுதான் எங்களுக்கு இன்னும் பெரிய ஆபத்தா இருக்கு. அதாவது திருடப்பட்டது ஒரு வலி, ஆனா அதை பத்தி எந்த விதமான ரியாக்ஷனும் இல்லாம இருக்குது, அதை விட பெரிய வலியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த படம் வந்ததுன்னா அவங்க பல பேரோட வாழ்க்கையில ஒரு ஒளி வரும். சினிமா ஒரு டல்லா இருக்கிற நேரத்தில் இந்த படங்கள் வரும்போது ஒரு புத்துணர்ச்சி எழுப்பும். இது ஒரு திரையரங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் கொடுத்தா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பணம் கொடுத்தா, ப்ரொடியூசர்ஸ் தொழிலாளர் பணம் கொடுக்கும். இது ஒரு செயினான ஒரு இது இன்னைக்கு இந்த செயின் கட் ஆயிருக்கு. இது ஏறக்குறைய இந்த வருஷத்துல எல்லாரும் எதிர்பார்த்த இந்த திரைப்படம் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி, எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இப்போ ஒரு பயம் வேற எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த படம் வெளியான பிறகு எங்களுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு மிகப்பெரிய ரெக்வஸ்ட், குறைஞ்சபட்சம் எங்களுக்கு இது மாதிரி வெளியானா அந்த திருடர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படுத்தணும். வெளியாயிடுச்சு, அதை உடனே கட்டையில் பண்ற ஒரு அதிகாரத்தை இல்ல ஒரு வழிவகைய இப்ப இது இன்டர்நெட் மூலமா தான் வெளியே வருது. இன்டர்நெட் மத்திய அரசோட கண்ட்ரோல்ல இருக்கு. அது நிச்சயமா அதுக்கு உண்டான வழி அவங்க எங்களுக்கு கொடுக்கணும். எங்களை திரைப்படத்துறையை காப்பாற்ற வேண்டிய இடத்துல மத்திய மாநில அரசுகள் இருக்கு. இது இமீடியட்டா ஆக்ட் பண்ணி எங்களை காப்பாற்றணும் தான் இந்த நேரத்தில் நாங்க அவங்க வைக்கிற வேண்டுகோள். நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா பைனான்சியல் அசோசியேஷன்ல இருந்து எல்லாருமே எனக்கு போன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு ஓடிடி சேட்டலைட் விற்காத சூழ்நிலை ரொம்ப லிமிடெட் பைனான்சியர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ ஏன்னா இந்த மாதிரி உத்தரவாதமே இல்லை அப்படின்னா
நாங்க எப்படி சார் இந்த எல்லா படங்களும் படம் கொடுக்கறது, எப்படி நாங்க இது பண்றது, எங்களுக்கு எந்த எந்த ஒரு உத்தரவாதம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சோ இந்த படத்தினால கிடையாது, இந்த படத்தினால ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே சீரழிஞ்சு அடுத்து எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிற எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஹைதராபாத்ல இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பைரசி வந்துச்சு அப்படின்னா அந்த சைபர் கிரைம் வந்து அந்த சேம்பர் பில்டிங்ல வச்சிருக்காங்க. இமிடியேட்டா அதுக்கான வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ண வருது உங்களுக்கு வந்து. ஏன்னா இந்திய சினிமால அண்ணா சொன்ன மாதிரி இந்திய சினிமால இதான் முதல் முறை இத்தனை கோடி ரூபாய் எடுத்த படம் வந்து இப்படி லீக் ஆகிருக்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400-500 கோடி ரூபாய் இழந்திருக்கு. ஒரு சின்ன ஒரு நகை கடையில போய் வந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் நகை காணாம அதுக்கு வந்து எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்து எவ்வளவு ப்ராசஸ் பண்றாங்க. அப்ப இதுல வந்து ஒரு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருங்க, அதை தாண்டி திரையுலகத்துல வந்து இவ்வளவு பேர் இன்வால்வ் பண்ணிருக்காங்க. அவங்க அமௌண்ட்டுக்கு என்ன கேரண்டி இருக்குது? இது தொடரக்கூடாதுங்கிறக்காக இது வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணுங்கிறக்காக எல்லாம் பேசியிருக்கோம். இப்ப யூனிவர்சிட்டி சங்க தலைவர் அருள்மதி அவர்கள் பேசுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இதில் வந்து தமிழ்நாட்டில் வந்து விநியோகஸ்தர்கள் வந்து கிட்டத்தட்ட ஆல்ரெடி ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து 70-80 கோடிக்கு பேமெண்ட் பண்ணியாச்சு. இந்த காலதாமதத்தினால அவங்களும் இடிஞ்சு போயிருக்காங்க. அதே மாதிரி தொழில்துறையும் இது இடிஞ்சு போயிருக்கும் சமயத்தில் இது பேரறிந்த ரொம்ப பெரிய ஐடியா தான் இது நேற்றுல இருந்து இருக்குது. செல்வமணியன் சொன்ன மாதிரி ஒரு நகை கடைகளில் கொல்ல போனாலும் வேற எங்கே கொல்ல போனாலும் நீங்கள மீடியாவே அது பெரிய ஒரு செய்தியாக போடும் பட்சத்தில் இதை வந்து நீங்கள் வந்து பெரிய செய்தியாக போட்டு இதை வந்து மத்திய மாநில சர்க்கார்களுக்கு இது கொண்டு போனாதான் இது வந்து கவர்மெண்டால தான் நிறுத்த முடியுமே தவிர இண்டிவிஜுவல் பர்சனால இதெல்லாம் வந்து ஃபைட் பண்ணி கொண்டு நிறுத்த முடியாதுன்றது எங்களுடைய தாழ்மையான பிரஸுக்கு வேண்டுகோள். இதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சர்க்காருக்கு வந்து மீடியா மூலிமா ரீச் பண்ணுறீங்களோ அவ்வளவுதான். அதன் மூலியம்தான் எதிர்காலத்தில் தயாரிப்பாளர்கள் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஃபைனான்சியர்ஸ் எல்லாரும் இந்த தொழில்துறையில் ஈடுபட முடியும். இது வந்து ஒருத்தர் கையில் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த தொழில்துறையில் ஒரு படம் எடுக்கும் பொழுது தொழிலாளர்கள் முதல் கொண்டு எல்லாரும் டெக்னீஷியன்ஸ் முதல் கொண்டு கிட்டத்தட்ட 400-500 பேருக்கு மேலே இது ஈடுபட்டு எடுக்கிற தொழிலில் எந்த இடத்துல இது கசியுது அப்படின்றது இது வந்து புரியாத புதிராவே இருக்குது. இது திரும்ப வந்து பல ஆண்டு காலமாக இது பேசின்னு இருக்குமே தவிர ஒரு நிவாரணம் கிடைக்காத பட்சத்தில் இது ஒரு இந்த வருடத்தில் ஒரு எதிர்பார்த்த ஒரு படம் வந்து இப்படி இருக்கும் பொழுது அது வந்து கேள்விக்குறியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இருக்கிறது மிகவும் வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக உள்ளது. இதை நீங்க வந்து மத்திய சர்க்காருக்கும் மாநில சர்க்காருக்கும் உங்க செய்தி மூலமா இது கொண்டு போனாதான் எங்களுடைய ரெப்ரசன்டேஷன் நாங்க போனாலும் அது எடுபடுன்றது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இது சார்பா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சாருக்கு நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து நேற்று இமிடியேட்டா வந்து ஒரு திரையுலக சார்பில் ஒரு மூத்த நடிகராக இருந்து இந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்கிற நோக்கத்தோட வந்து அவர் அறிக்கையை வெளியிட்டு இருக்காரு. அதுக்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு வந்துட்டு திரையுலகத்தை சார்ந்த அனைத்து பேருமே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனது வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அந்த படத்தோட ஹீரோ வந்து நமக்கு கேள்வி கூட அது பதில் சொல்லாம போறாரு. அது வந்து எப்படி ப்ரொடியூசருக்கு வந்து உதவி செய்யற மாதிரி இருக்கும்? இது வந்து ப்ரொடியூசர் சைடு நாங்கள் பாதிப்பா பாக்குறோம் உங்களுக்கு. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, அவர் அதை ரெக்கார்ட் பண்ணணுங்கிற எல்லா ப்ரொடியூசர்ஸுமே அப்படிதான் ஒரு படத்தை வந்து நல்ல முறையில் ஆரம்பிக்கிறோம், நல்ல முறையில் ஹிட் ஆகும்னு சொல்லி பாக்குறோம். அது வருஷத்துக்கு 200 படங்கள் வரும்போது இல்ல சக்சஸ் ரேஷியோ வந்து 10-20% தான் இருக்குது. மிச்ச படங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு உங்களுக்கு வந்துட்டு. இப்ப வந்து நஷ்டம் வந்துட்டு ப்ரொடியூசருக்கு மட்டும்தாங்க. ஏன்னா படம் முடிச்ச உடனே டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்டுக்கு எல்லாருக்கும் வந்து பணம் செட்டில் ஆயிடும். இது ஜனவரியில வர வேண்டிய படம். அந்த நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், எக்ஸிபிட்டர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்துட்டு அதை நம்பி ஈவன் வந்து சேனல்ஸ் கூட, அதாவது டிஜிட்டல் கூட வாங்கியிருப்பாங்க. அத்தனை பேரும் வந்துட்டு அவங்க தான் வந்துட்டு அவங்களுக்கு தான் நஷ்டம். இது மற்றபடி ஒர்க் பண்ணவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கும். ஒரு இவ்வளவு பெரிய படம், ஒரு அவ்வளவு பெரிய ஹீரோக்கு, இவ்வளவு பெரிய ஒரு நிறுவனத்துக்கே இந்த கதி என்ன நினைச்சு பாருங்க. அப்படி இல்லாத ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரினா எப்படி வந்துட்டு அவங்க தாக்கு பிடிக்க முடியும்? இதுக்கு பின்னாடி அரசியல் காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா விஜய் வந்து அரசியல் இருக்கிறது காரணமா அது வந்து அதன் காரணமா இது வந்து வெளியிடப்பட்டிருக்கும் நினைக்கிறீங்க சார்? இதெல்லாம் அரசியல் எல்லாம் நம்ம சம்மந்தப்படுத்த முடியாது சார். இது வந்து பல ஆண்டு காலமாக இது நடக்குது சார். அதாவது திடீர்னு இந்த ஒரு படத்துக்கு கிடையாது. இது வந்து எவ்வளவு பெரிய படம் வந்து கசியும் பொழுது நமக்கு இது இடியா இருக்கும் பொழுது இது காலகாலமா இது வந்து தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்குது.
இதற்கும் அரசியலையும் நம்ம சம்மந்தப்படுத்த வேணாம். இது தொழில் ரீதியான ஒரு கசிவு ஏற்படும் பொழுது நம்ம தொழில் ரீதியாக சர்க்காரை வந்து நம்ம அணுகி சர்க்கார் வந்து இது மூலியமா ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நம்ம அவங்கள கோரிக்கை வைக்கணுமே தவிர இதெல்லாம் போய் சர்க்கார் வந்து இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறது நமதனுடைய மடத்தனம். என்ன சொல்லியிருக்காருன்னா எல்முருகன் இருக்காருங்க அவராலையும் உதயநிதி ஸ்டாலினாலையும் தான் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆதவர்ஜனே வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன? ஏன்னா நீங்க வந்து அதுக்கு சம்பந்தம் இல்லைன்றீங்க. ஐயா, இது வந்து அரசியல் கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். நம்மளாம் இருங்க நம்ம வந்து தொழில் பண்றவங்க. எருது பொண்ணு காக்கைக்கு தெரியாது. எருது பொண்ணு வந்து வலி வந்து எருதுக்கு தான் தெரியும், காக்கைக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இது வந்து தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாம் குமரின்னு இருக்கலாம் பணத்தை போட்டுட்டு. எப்பறம் அந்த பணம் அந்த தயாரிப்பாளருக்கு எப்படி வழி இருக்கும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு பணம் கொடுத்தவனுக்கு 4 மாசமா அந்த படம் வெளியில வராத அவன் வட்டி கிட்டிக்கு வாங்கி கொடுத்துருக்க பணத்துக்கு எவ்வளவு வழி இருக்குன்றது அந்த பணம் கொடுத்தவனுக்கு அந்த முதலீடு செஞ்சவனுக்கு தான் இருக்குமே தவிர இதுக்கு வந்து இந்த கேள்விக்கெல்லாம் இப்போதைக்கு பதில் சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இப்ப கிடையாது. இது வந்து நம்ம வந்து தொழில் பண்ணின்னு இருக்கோம். அந்த தொழிலில் வந்து இருக்கிற நலிவு சொல்லுகளை சர்க்காராண்டு சொல்லி தான் போக்க முடியுமே தவிர இது இவர் சொல்றாரு அவர் சொல்றாரு இதுக்கு வந்து பதில் சொல்லக்கூடிய நேரங்கள் இது நமக்கு இல்லை சார். அதுக்கு நமக்கு அப்பாற்பட்டு சொல்ற இது அதெல்லாம் வந்து நம்ம தொழில் பண்றவங்க தலையிட முடியாது, அதுக்கு பதிலும் சொல்ல முடியாது. தொடர்பு கொண்டாங்களா? அவங்க நடவடிக்கை எடுக்க சொல்லி உங்ககிட்ட அதை கேட்டுக்கிட்டாங்களா? இல்ல சார், நேற்று காலையில பேசிட்டாங்க சார். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் இங்க வந்து ஒரு உறுப்பினராகி இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. இப்ப நாங்க இதை முழுக்க பார்க்கக்கூடியது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி இஷ்யூ தான் நாங்க பாக்குறோம் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன் ஃபியூச்சர்ஸ்ல வந்து யாருமே ஒரு இன்வெஸ்ட் பண்றதுக்கு வர மாட்டாங்க, அடுத்து பண்றதுக்கு வர மாட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு செக்யூரிட்டி ஒரு சேஃப் கார்டுமே இல்லை வச்சுங்களேன். எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையவே கிடையாது. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை தவிர எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது. ஏன்னா எல்லா கிரியேட்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் ஒரு மேனேஜ் பண்ணி வந்தாதான் ஒரு படங்கிறது உங்களுக்கு வந்துட்டு. ஸோ அந்த படத்துக்கான ஒரு ரிலீஸுக்கு முன்னாடி இப்படி உத்தரவாதம், அதாவது ரிலீஸுக்கு அப்புறம் வித்தின் 3 days 4 days வருது. அதனால நாங்கள் பத்திரிகையில் சில சமயம் என்ன சொல்லிக்கிறோம், விமர்சனம் பண்ணும்போது கூட கொஞ்சம் லேட்டா பண்ணுங்க. ஏன்னா ரிலீஸ் 2 நாளே வந்து டெலகிராம்ல வந்துருது, நிறைய வெப்சைட்ஸ்ல வந்துருது, பல பாதிப்புகள் தயாரிப்பாளருக்கு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு. அப்படிதான் நாங்கள் ஏற்கனவே ரெக்வஸ்டாலும் சொன்னோம் உங்களுக்கு. அதாவது ரிலீஸுக்கு அப்புறம் வந்ததுக்கே அவ்வளவு பெரிய பாதிப்புகள் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு. இப்ப பிஃபோர் ரிலீஸ் வரும்போது அதை ஒட்டுமொத்தமா இன்வெஸ்ட் பண்ண 400 கோடி ரூபாய் இங்க ஒட்டுமொத்த கேள்விக்குறியா தான் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு வந்து. நாங்க இதை வந்து ஒரு தயாரிப்பாளர் ஆஸ்பெக்ட்ல தான் பாக்குறோம் உங்களுக்கு வந்து. அதே போல ஒரு படத்துக்கு சென்சார் கிடைக்கிறது வந்து பெரும் பிரச்சனையாகுது. இந்த படத்தை குறிப்பா பல்வேறு கட்டம் போச்சு. இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில தான் இப்படி அந்த மத்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. இந்த பிரச்சனைகளால தான் இந்த படம் வெளிவருது அப்படின்னு எடுத்துக்கலாம். சென்சார் வந்து முன்னாடி கிடைச்சிருந்தா படம் ரிலீஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரியான சூழல் இருந்திருக்கு. சரி, இப்போ இதை வந்து நாங்க ஒரு திரைப்படத்துறை சேர்ந்த அமைப்பா சேர்ந்து எங்களோட வேதனையை நாங்க உங்களோட வெளியிட்டோம். இதுல தயவு செய்து நீங்க அரசியலை வந்து மிக்ஸ் பண்ணி இதை வேற இஷ்யூவா கொண்டு போக ட்ரை பண்ணீங்கன்னா எங்க வழியை நீங்க புரிஞ்சுக்கணும். சார், இப்போ அது அவங்க ஆக்குறவங்க அவங்க ஆக்கிட்டு அது அவங்க அரசியல்வாதிகள். தம்பி அவங்க சார்ந்தவங்க பேசுறாங்க சார். நாங்க வந்து ஒரு தொழில்துறை அமைப்புல இருக்கோம். இது விஜய் படத்துக்கு மட்டும் இது நடந்துருந்தா நாங்க பேசலாம். இப்போ விஜய் படம் மட்டும் தான் இன்டர்நெட்ல வந்ததா? ரஜினி சார் படத்துல கமல் சார் படத்துல அதெல்லாம் படம் ரிலீஸ் ஆகி 3ஆம் நாளே வந்துட்டு இருந்தது. இல்ல அப்ப ரிலீஸ் ஆன அன்னைக்கு வந்தது. இந்த படம் ரிலீஸ் முன்னாடியே வந்துடுது. யாரும் மத்த படம்லாம் ரிலீஸ் ஆக இன்டர்நெட்ல வராம இது மட்டும் வந்துருச்சுன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு நீங்க சொல்றதுல. எல்லார் படமும் வருது, சாதாரண ஓடாத படம் கூட வந்துடுது. இந்த படம் மட்டும் இல்ல, இது ஏதோ இவருக்கு விஜய் படத்துக்கு மட்டும் ஏற்பட்ட ஆபத்துன்னா நீங்க சொல்லலாம் அது மாதிரி இது மாதிரின்னு. ரிலீஸுக்கு அப்புறம் வெளியாகிறதுன்னு ஒன்று இருக்கு, இது ரிலீஸுக்கு முன்னாடியே இல்ல ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் சத்குமார் சார் ஜக்கு பாய்ங்கிற படம் இதே மாதிரிதான் ஒரு இன்சிடென்ட் வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. பிஃபோர் ரிலீஸுக்கு முன்னாடியே வந்துச்சு. அப்போ ஒட்டுமொத்த திரையுலகம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சோம். அதனால இதை வந்து நம்ம வந்து அரசியலா நம்ம இதை பார்க்க முடியாது. வந்து எப்படி வந்திருக்குங்கிறத வந்து ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் காவல்துறையும் சேர்ந்து ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ஒரு எங்களை சேஃப்கார்ட் பண்ணணும். ஏன்னா இதோட பாதிப்பு வந்து தொடர்ந்துச்சு அப்படின்னா அடுத்த வருஷம் கூடிய கிட்டத்தட்ட ஒரு 200 படங்கள் 100 படங்கள் பெரிய பாதிப்பா இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா யாருமே இன்வெஸ்ட் பண்ணவே வர மாட்டாங்க. எந்த சேஃப்டி மேல எப்படி பண்ணுவாங்க போய் உங்களுக்கு வந்துட்டு. பாதுகாப்பு அட்ரஸ் ஒரு நிலையில இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? ஏன்னா இங்க வந்து யார் மீதும் ஒரு நம்பிக்கை இல்ல அப்படின்ற மாதிரி 200% அப்படிதான் சார் இருக்கு உங்களுக்கு. சார் ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் அதாவது ஒரு படம் ஃபைனல் ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6-7 காப்பி வந்து அதை பிரிப்பார் எடிட்டர். ஒரு எஃபெக்ட்ஸ் ஒரு காப்பிக்கு பிரிப்பாங்க, விஎஃப்எக்ஸ் ஒன்று பிரிப்பாங்க, ரீகார்டிங்ஸ் ஒன்று பிரிப்பாங்க, சென்சார் கட் எழுதுறதுக்கு பண்ணுவாங்க, மியூசிக் டேட்டருக்கு ஒன்று காப்பி போடுவாங்க உங்களுக்கு வந்து. உண்மையிலே பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் தான் சொல்லணும் உங்களுக்கு வந்துட்டு.
இவ்வளவு ரிஸ்கான ஒரு தொழில வந்து பண்றாங்கன்னா திரும்ப திரும்ப ஒரு பேசணுங்கிற அடிப்படையெல்லாம் பண்றாங்க உங்களுக்கு. அப்படிங்கும்போது ஃபைனல் ஸ்டேஜ் டப்பிங் ஒரு காப்பி போவாங்க. ஃபைனலா ட்ரிம் பண்ணி முடிச்ச உடனே டப்பிங் ஒரு காப்பி, மியூசிக் ரேட் ஒரு காப்பி, டிஏடி போயிடும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ சவுண்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் ஒரு 6 டிவிஷனுக்கு போகும்போது 6 டிவிஷன்ஸ்ல வந்து எங்க லீக் ஆகுது எப்படி ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? ஸோ டெய்லி போலீசர்ஸ் போய் மானிட்டரிங் பண்ண முடியாது உங்களுக்கு செக்யூரிட்டி ரீசன்ஸ்ல. அதுல இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல இன்னும் நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ல இருந்து இருக்கு சார். இது 5 நிமிடம் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம சுதாரிச்சு இருக்கணும் சரிங்களா. 5 நிமிடம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு கூட நம்ம வந்து அதை கேர் பண்ணாம விட்டுட்டு ஒரு ஃபுல் படம் ரிலீஸ் பண்ணிட்ட பிறகு மன கஷ்டத்துன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல சரியா இருக்கும்? ஏன்னா வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணாம அந்த டீம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா வந்து இண்டஸ்ட்ரி எல்லாருமே வந்து குரல் கொடுக்குறாங்க. இல்லைங்கம்மா, கொஞ்சம் நீங்க கொஞ்சம் இல்ல நீங்க வந்து எங்க வழியை புரிஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும். அதாவது நமக்கு வந்து லிமிடெட் பவர்ஸ், we are not the governments. இப்ப நம்ம பேசலாம், இதை கொண்டு போய் நீங்க சேர்க்கலாம். நீங்க பிரஸ் வந்து என்ன பண்ணலாம், நீங்க மீடியா சேர்க்கலாம். அது உங்களுடைய தொழில், உங்க மூலியமா தான் இன்னைக்கு வந்து இதை கொண்டு போகணும். கொண்டு போகும்போது ரீச்னஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தெரிஞ்சா இதுக்கு வந்து எப்படி தடுக்கலான்றது நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அதை நீங்க ரீச் பண்றதுக்கு தான் பிரஸ். இப்ப பிரஸ் வந்து கூப்பிட்ட காரணமே என்னன்னா, இப்ப இங்க இருக்கிறவங்களால இதை எடுத்து போய் சொல்லி ரீச் பண்ண முடியாது. இப்படி பிரஸ் மூலியமா எங்க குமரலை கொட்டும் போது இந்த குமரலை நீங்க எடுத்து போய் நீங்க ரீச் பண்ணீங்கன்னா இது ஒரு பப்ளிக் இஷ்யூவா போச்சுன்னா கவர்மெண்ட் கேள்வி என்னன்னா 5 நிமிஷம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். ஆமா, அதுக்கப்புறம் தான் ஒரு 7 ஹவர்ஸ் அப்புறம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆமா, சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிச்சு இருக்கலாமே தான். இல்ல தெரியாதுல்ல உங்களுக்கு, எப்படி ப்ரொடியூசர் தெரியும் உங்களுக்கு? தெரியும். அந்த ரிலீசிங் ஆன அந்த 5 நிமிஷம் செகண்ட் வந்து எல்லாரும் தெரிஞ்சு போச்சு இது மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு. ஏன் ப்ரொடியூசர் வந்து அது நடவடிக்கை இல்ல சார் உடனே சார் இல்ல உடனே வந்து அவங்க வந்து சைபர் கிரைம் ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க, எங்க சங்கத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து அதுல இருந்து ஏதோ ஒரு சம் லீக் ஆயிருக்கு, 5 மினிட்ஸ் வச்சிருக்காங்க. ஃபுல் படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட சீரியஸே தெரிய ஆரம்பிச்சது உங்களுக்கு. சார் இது உண்மையிலே சொல்றேன் சார், இது மத்திய அரசு மாநில அரசும் சைபர் கிரைம் பண்ணாங்கன்னா ஐபி அட்ரஸ் வச்சு ஃபர்ஸ்ட் யார் லோட் பண்ணா வச்சிருக்கு பாத்தீங்களா? இப்ப 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் 70 லட்சம் போயிடுச்சுட்டாங்க. இது வந்து ட்ராக் பண்ணி பண்றதுக்குன்னா மத்திய அரசு மாநில அரசு ஒரு இண்டஸ்ட்ரியோட சூழ்நிலை மனசுல இருக்கிறது எதையுமே நாங்க சொல்லல. இதுல எங்களை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளர் முழுசா பாதிக்கப்பட்டிருக்காரு. அது எந்த தயாரிப்பாளர் சொல்ல விரும்பல உங்களுக்கு வந்துட்டு. அதனால இதை வந்து இப்ப தொடர்ந்து வந்துச்சு அப்படின்னா அடுத்த படங்களுக்கு எல்லாம் இப்படி வந்து வருதுன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இண்டஸ்ட்ரியை மூடக்கூடிய சூழ்நிலை வந்துடும் உங்களுக்கு வந்து. கமல் சார் வந்து நேற்று ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல வந்து இட்ஸ் நாட் ஆக்சிடென்ட், இட்ஸ் சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சிஸ்டமே ஒரு ஃபெயிலியர் சிஸ்டமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அவரோட கருத்து இருக்கு. நீங்க என்ன சார் சொல்றீங்க? இல்ல அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப வந்து மத்திய அரசு மாநில அரசு இது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஐபிஎல் ட்ராக் பண்ணி பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, ஈஸியா மாறிட்டீங்க போடலாம். வித்தின் 48 ஹவர்ஸ் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது பண்ணலாம். இதை வந்து ஒரு பெரிய மேஜரான ஒரு இதா நினைச்சு அதெல்லாம் திரும்ப செல்லுபடி சொன்ன மாதிரி இல்ல சிஸ்டம்ங்கிறது வந்து நீங்க வந்து வேற மாதிரி இல்ல சிஸ்டம்ங்கிறது அவர் வந்து இண்டஸ்ட்ரி சிஸ்டத்தை இப்ப வந்து பிலிம்ல இருந்து சினிமா டிஜிட்டலா கன்வெர்ட் ஆகுது. பிலிம்ல இருக்க வரைக்கும் பிசிக்கலா அது வந்து ஒன்னா இருந்தது, ஒருத்தர் கண்ட்ரோல் இருந்தது. அதனுடைய நிச்சயமா ரிலீஸ் முன்னாடி வரக்கூடிய எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அது பிசிக்கலா எங்க கையிலே இருக்கும். இப்போ இந்த சிஸ்டம் மாறும்போது டிஜிட்டலா மாறுச்சு. டிஜிட்டலா மாறும்போது இது பேன் இண்டியா படமா இருக்கு. இது யாருக்குரிய சென்னையில, ஹைதராபாத்ல, பெங்களூர்ல இந்த படத்தோட ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வந்து த்ரூ இன்டர்நெட் தான் இவங்க வந்து எல்லாமே டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. ஒன்னொன்னா பிசிக்கலா கொண்டு போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதை ஹேக் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் அவங்கள பொறுத்தவரை. அதாவது இந்த டிஜிட்டல் திருடர்களுக்கு இது ஹேக் பண்றது சாதாரணம். நமக்கு வந்து நம்ம பாஸ்வேர்ட் போட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கோம் நம்ம நினைப்போம். ஆனா இப்போ இந்த மூலம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், நிச்சயம் இந்த ஹேக் பண்றது வந்து இது இவ்வளவு பெரிய சுத்தா இருக்கும்போது இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்குன்னா அவன் அவ்வளவு பெரிய செலவு பண்ண மாட்டான். இது ஒரு 400-500 கோடி ரூபாய் சொத்து வந்து இது இருக்குன்னா இது எப்படி வந்து ஹேக் பண்ணலாங்கிறது அவங்க நிச்சயமா உள்ள வரணும். அப்போ அந்த சிஸ்டம் சரியில்லைங்கிறது தான் இப்போ கமல் சாரோட இது வந்து இந்த அதாவது கவர்மெண்ட் சிஸ்டத்தை அவர் இன்வால்வ் பண்ணல. பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே இப்போ டிஜிட்டல் சிஸ்டம் வந்த பிறகு ஒருத்தர் நம்ம அனுப்புறப்போ ஈவன் வந்து ரீரெக்கார்டிங் தேட்டர் கூட இப்போ நெட்ல அனுப்பிச்சிடுறோம், வாய்ஸை நெட்ல அனுப்பிச்சிடுறோம். அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், வந்து அது ஈஸியா போயிட்டு நினைக்கிறோம். இப்போ இதன் மூலம் வந்து என்னன்னா இந்த சிஸ்டத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஒரு ப்ரொடெக்டட் சர்வர்ல இருந்து இது அனுப்பணுங்கிறது வந்து ஒரு இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு அறிவு வந்து உங்களுக்கு ஜென்ரலா போன் எல்லாமே ஆக்ட் பண்றாங்களே சார். டெக்னாலஜி நீங்க அந்த அளவு டெவலப் ஆகி போயிட்டோம்னா அதுக்குண்டான பாதுகாப்பு தான் இப்ப நம்ம தேடணும்.
அது வந்து சிஸ்டம் வந்து கவர்மெண்ட் தான் கிரியேட் பண்ண முடியும் தவிர இண்டிவிஜுவல் பர்சன்ஸால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ வந்து பேசுனீங்கன்னு சொன்னீங்கல்ல, ப்ரொடியூசர்ட்ட பேசுனேன்னு சொன்னீங்க. அவருடைய மனநிலை என்னவா இருக்கு? ஏன்னா இது வந்து 500 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு படமா அவர் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, அறிக்கை கொடுத்திருந்தாங்க சென்சார் இஷ்யூ. இப்ப வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது டோட்டலா வந்து ஒரு பிசினஸ் வந்து முடங்கின மாதிரி, அவருக்கு வந்து லாஸ்ங்கிற மாதிரி அவருடைய மனநிலை சார் ரொம்ப எப்படி சார் பெரிய ஒரு பேரிழப்புல சார் உங்களுக்கு. ஏன்னா ஒரு இல்ல ஒரு கோடி 5 கோடி 10 கோடி கிடையாது, வந்து கிட்டத்தட்ட வந்து பல 100 கோடி ரூபாய். இது வந்து ஓவரால் இது என்னன்னே தெரியாது வந்து பாரு. அவர் அதனால பேசவே முடியல, வந்து அவ்வளவு ஃபீல்ல இருக்காரு உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு படத்துக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்த தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து நீங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்னு இருக்கீங்க? நீங்க உங்களோட தயாரிப்பாளர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல் எல்லாம் கொடுக்கலாம்னு இருக்கீங்க? இல்ல சார், நாங்க தயாரிப்பாளர் சங்கம் மட்டும் தனிப்பட்ட முறையில் பண்ணாது முடியாது. ஏன்னா தொழிலாளர் சம்பளத்துல இருந்து டெக்னீஷியன்ஸ்ல இருந்து எடிட்டர்ஸ்ல இருந்து அடுத்து ரீகடிங் போகக்கூடிய இடத்துக்கு எஃபெக்ட்ஸ் போடக்கூடியதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கும் போது அடுத்து இனிமேல் எப்படி செக்யூர் கோட்ல கொடுக்கலாம் அப்படிங்கறத வந்து நம்ம நிர்வாகிகளா நாங்க ஒன்னா சேர்ந்து வந்து பேசி நீ அடுத்த கட்ட போகக்கூடிய ஃபார்மேட்ல அப்படி பண்ணணும். ஏன்னா இப்ப நீங்க போன்ல பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், போன்ல வந்து பேமெண்டே ஆக் பண்ணி எடுக்கிறாங்க. முதல்ல நாங்க இண்டஸ்ட்ரி சார்பில் ஃபர்ஸ்ட் நாங்க வந்து அரசாங்கத்துக்கு வந்துட்டு நாங்க கோரிக்கை வைக்க போறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மத்திய அரசுக்கு கூட நாங்க வந்து எல்லா சார்பில் நாங்க ஒரு இது மாதிரி ஒரு மனு மாதிரி ரெடி பண்ணிட்டு இது எப்படி தடுக்கணும்ன்றதுக்காக நாங்க வந்துட்டு எல்லாரும் சேர்ந்து முடிஞ்சா நாங்க போயிட்டு நேரா போயிட்டு நாங்க வந்து பண்றதா இருக்கோம். அந்த முடிவு நேத்தே எடுத்தாச்சு. எல்லாமே இண்டஸ்ட்ரியாவே சேர்ந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரையும் வந்து எதுவும் பிளைன் பண்ணாம ரசிகர்களை மட்டும் யாரையும் வந்து படம் டவுன்லோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்டா போட்டிருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ஏன்னா அவர் போனது சரியா இல்ல வந்து யாரையும் வந்து பிளைன் பண்ணவே இல்லை, அவங்க ரசிகர்களை மட்டும் டவுன்லோட் மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. இல்ல சார், என்னடா இல்ல இன்சிடென்ட் நடந்துருச்சு, இன்சிடென்ட் நடந்து போச்சு வந்து. அதாவது எப்பவுமே நீங்க ஒரு கோபமா சொல்றதை காட்டிலும் ஒரு ரெக்யூஸ்டா சொன்னீங்களா வச்சு இதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பாதிப்போட வழி வந்து ஒரு கிரியேட்டரா ஒரு டைரக்டரா அவருக்கு ஒரு இதற்கு வந்துட்டு இதை தாண்டி அவர் எந்த ஹாஸ்பிட்டல பேசியிருப்பாருன்னா ஒரு பல 100 கோடி இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரோட இது ஒரு லைஃப் அங்கே இருக்கு, இன்வெஸ்ட் பண்ணதுக்கான இருக்கு. அதனால அவர் ரெக்யூஸ்ட் அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. ஒரு மரியாதை எல்லாத்தையும் சொல்லும் போது எல்லாரும் கன்சிடர் பண்ணுவாங்க, அந்த ஃபேன்ஸும் சரி பப்ளிங்கிற போல சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். மத்திய மாநில அரசியல்ல போயிட்டு அந்த கோரிக்கையை முன்வைக்க போறோம். நீங்க அந்த சமயத்துல திரைப்படத்தில் இயக்குனர் நடிகர் தயாரிப்பாளர் வருவாங்களா? கிராஃப்ட் பிரசிடென்ட் இண்டஸ்ட்ரி ரெப்ரசன்ட் அவங்களும் இண்டஸ்ட்ரி தானே, நிச்சயமா எல்லாரும் கலந்து. அதாவது இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க, இதுக்கு மேல நீங்க ஏதாவது கட்டுக்கோப்பா விற்க முடியுமா? நிச்சயமா ஒரு ப்ராடக்ட் பண்ணுவீங்களா? சார் எல்லாமே ஒரு முயற்சி தானே சார். இப்ப முயற்சி தானே, அதாவது யாருமே வந்து தெரிஞ்சு இது பண்ண மாட்டாங்கல்ல. முயற்சி இப்படி ஒரு தொழில் திருப்பி அடிபட்டுன்னு இருக்கும் பொழுது நம்ம குமரலை எங்கேயாவது கொட்டி ஆகணும். அது இருக்கிற ப்ராப்பர் இடம் கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட்ல நம்ம கடமை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதை நீங்க ரீச் பண்ணணும். பிரஸ்ல போனால் தான் சார் அதை ரீச் ஆகும். என்னதான் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணாலும் இது ஒரு பப்ளிக் இஷ்யூவா பிரஸ்ல வந்தால் தான் இது ரீச் ஆகும் இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு. அப்பதான் நாங்கள் கொடுக்க போற மனுவும் எடுபடும். இது வந்து இப்போதைக்கு போய் அந்த ப்ரொடியூசர் பேசினா அவர் என்ன பண்ணுவார்? அப்படியே போன் நீங்க பண்ணீங்கன்னா கம்முன்னு இருக்கிறார். அவர் என்ன பண்றது பாவம். குழுலாம் சேர்ந்து படம் ரிலீஸ் பண்ண விடாம தடுத்து வச்சிருக்காங்க. நீங்களாம் சேர்ந்து என்ன ரிக்வெஸ்ட் பண்ணி போறீங்களா? ஏன்னா வந்து படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, சீக்கிரமா வந்து திரையில ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இல்ல சார், அதெல்லாம் இப்ப ப்ரொடியூசர்ஸும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க சார். நீங்க உள்ள வந்து சொல்றீங்க பேசுறீங்க அவங்களுக்காக, அதுக்காக கேட்கறேன். இல்ல இதுக்கு அடுத்த கட்டமா நான் வந்து எல்லாரும் கூட்டமைப்புல எல்லாரும் உட்கார்ந்து உங்களுக்கு இதுக்கு என்ன ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நான் பண்ணலாம், ஏன்னா பாதிப்பு நடந்திருக்கு, அந்த பாதிப்புக்கான சொல்யூஷன் அடுத்து உட்காந்து நிர்வாகிகள் எல்லாம் உட்காந்து பேசும் கூட்டமைப்பு சார். அதான் சார், இதுக்கப்புறம் வந்து தியேட்டர் அசோசியேஷன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்ஸ் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சேர்ந்து வந்து இனிமேல் இது அடுத்து நடக்கக்கூடாதுங்க. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே ரெப்ரசன்ட் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போய் மாநில அரசுக்கு மத்திய அரசும் கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா எங்க இண்டஸ்ட்ரியில வந்து எந்த சேஃபுமே இல்ல, திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு சேஃப் இருக்கு. ஆனா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்ச வச்சு ஒரு 2000 கோடி ரூபாய் டேர்ன் நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா எந்த சேஃப் கார்டுமே கிடையாது. ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி ஒர்க் பண்ணக்கூடிய யாருக்குமே கிடையாது. அதனால இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நாங்க எல்லாருமே சேர்ந்து வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் லெட்டர் கொடுத்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு சார், இப்ப நடிகர்கள் நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா நடிகர் சங்கம் வந்து இந்த விஷயத்துல எதுவும் கண்டன அறிக்கை கொடுக்கல, அதுக்கு ஏதாவது கருத்து சொல்லலைங்கிற வருத்தம் இருக்காங்க.
இல்ல அப்படி இல்லையே உள்ள ஒரே சொல்லி முடிச்சேன். இப்ப ரஜினி சார் வந்து ஒரு பெரிய நடிகர், அவருக்கு நன்றி சொல்றேன். இல்ல சொல்லி முடிச்சிடறேன். இல்ல இப்ப விஷால் கொடுத்திருக்காரு, நடிகர் கார்த்திக் கொடுத்திருக்காரு, கண்டிப்பா கொடுப்பாங்க நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு கொடுக்கலாம், இல்ல சாயந்தரம் கூட கொடுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு அதான் சாயந்தரம் கொடுக்கலாம், இல்ல ஒரு நாளை காலையில கொடுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனையாகுது. எந்த கவுன்சிலுமே யாருமே வந்து அதுக்கு ஒரு கண்டனம் கூட இல்ல. இந்த மாதிரி பண்ணாதீங்க, இயக்குனரோட இதை வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு கண்டனம் கூட இல்லை. யாரு நீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லி இப்ப இந்த இஷ்யூ போயிட்டு இருக்க வரைக்கும் யாருமே விஜய் சார் சப்போர்ட்டா கூட யாருமே இல்லப்பா. அது தம்பி, அது வந்து ஒரு திரைப்படம், அது அரசியல் காரணம் சொல்லலாம். ஏன்னா விஜய் அரசியல் இருக்குதா, அரசியல் காரணம். என்னோட படம் கூட 14 வருஷம் சென்சார்ல இருந்தது. அப்ப ஏன் அந்த இல்ல அந்த படம் இல்லம்மா, அந்த படத்துல இருக்கிற விஷயங்கள் வந்து சென்சாருக்கு விரோதமா இருக்கலாம், இல்ல நீக்கப்பட இருக்கலாம். அது வந்து ஒரு ப்ரொசீஜரல் கோர்ஸ். ஆனா இது வந்து என்னன்னா ஒரு இல்லீகல் விஷயம். இப்போ அதுக்கு ஏன் குரல் கொடுக்கல, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கலன்னா, அது அவங்களா வந்து முடியும் வந்து வந்தாதான் வர முடியும். அவங்க பிரச்சனையை பெருசாக வேண்டாம்னு நினைக்கலாம். இல்ல அரசியல் இப்ப என்ன எலெக்ஷன் இல்லைன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்ப நாங்க போய் அது உள்ள நுழைஞ்சு அது அரசியலாக்க வைப்போம். நீங்க கூட வந்து எங்களுடைய வேதனையை வந்து தெரிஞ்சுக்க விரும்பல. இவ்வளவு பெரிய திருட்டுறாங்க, ஐயோ இவ்வளவு ஒரு பஸ் ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு 10 பேர் இறந்துட்டா என்ன பண்றோம், ஐயோங்கிறோம். ஆனா இப்ப நீங்க என்ன உங்க கேள்வி எல்லாம் இது அரசியல் ஆக்குறதுலயே உங்களுக்கு முயற்சி பண்றீங்க தவிர எங்களுடைய வேதனை புரியல. இது வந்து ஒன்லி விஜய்க்கான சம்பந்தமே இல்ல வந்து ஒரு தயாரிப்பாளர், அவர் தயாரிப்பாளர் கை தூக்கிட்டாரு. இப்போ ஏன்னா எல்லாரோட பணம் இன்வெஸ்ட் ஆயிருக்கு, அவர் கை ஒரு அளவுக்கு மேல அவர் என்ன பண்ண முடியும். ஆனா எங்களுக்கு என்ன பயம்னா இந்த ரொட்டேஷன் வந்து கட் ஆக போகுது. இப்போ வந்து எக்ஸிபிட்டாஸ் வந்து கொடுத்த பணம் வந்து அடுத்த ஒரு 3 மாசத்துக்கு எந்த படத்தையும் வாங்க மாட்டாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட பணம் இல்ல. அப்ப என்ன இப்ப அடுத்த லைனா எங்களோட இது வந்து செயின் கட் ஆகும். அப்புறம் பைனான்ஸ் இனிமே எதை நம்பி பணம் பண்ணுவாங்க, இது மாதிரி படம் மட்டும் பைனான்ஸ் பண்ண மாட்டாங்க. டோட்டலா எங்களுடைய எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுதுங்கிற பயத்துல நாங்க பேசுறோம். இந்த படம் வெளியாயிடுச்சுங்கிற ஒரு இது இருக்கு. இப்ப ரிலீஸ் ஆனா கூட அது இமீடியட்டா இப்போ தெரியாம வெளியே வந்துடுச்சு. ஆனா வெளியே வந்து இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ட்ரக் வெளியே வருது வச்சுங்க, அது இவ்வளவு சர்வசாதாரணம் பண்ண முடியுமா? அது திருட்டுத்தனமா பண்ணணும். ஆனா இது வந்து என்னன்னா வெளியே வர்றது ஒரு குற்றம். ஆனா வெளியே வந்தா நட் ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் பிக் பாக்கெட் அடிச்சா சும்மா விட்டுருவாங்களா? எல்லாரும் சேர்ந்து ஓடி பிடிப்பாங்க, போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுக்கும். ஆனா அதை விட 1000 மடங்கு பெரிய குற்றம் இது வந்து எந்த இதுவுமே இல்லாம இருக்க. அப்போ திருடுனா உடனே தண்டனை கிடைக்கணும் ஒரு பயத்தையாவது ஏற்படுத்துங்கிறது தான் எங்களோட கோரிக்கை. சார் இப்ப இவ்வளவு பிரஸ் இருக்கீங்க சார், இவ்வளவு பிரஸ் கேமராஸ் இருக்கு சார். கேமராஸ்ல வந்து பல ரகமான கேமராஸ் இருக்கு சார். ஒவ்வொரு செக்டார்லயும் அந்த கேமராவினுடைய அதனுடைய டெக்னிக்கல் சிஸ்டம் பார்த்து வாங்குறீங்க சார். இப்ப நாங்க விநியோகஸ்தர்கள் 70-80 கோடி எடுத்து கொடுத்துருவோம் சார் அந்த ப்ரொடியூசர் ஆண்டா. இந்நேரம் வரைக்கும் ஒரு சீன் நாங்க பார்த்தது இல்லை சார். நம்பிக்கையில தான் சார் இந்த தொழிலே போகுது. இந்நேரம் வரைக்கும் ஒரு சீனை கூட ஒரு விநியோகஸ்தரோட பார்த்தது கிடையாது. பார்க்காத ஒரு 70-80 கோடி எடுத்து போய் தமிழ்நாட்டை பற்றி நான் சொல்றேன். இன்னும் தெலுங்கு ரைட்ஸ் இருக்கு, ஹிந்தி ரைட்ஸ் இருக்குது, ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு, சேட்டலைட் வாங்குறவங்க இருக்காங்க, எஃப்எம்எஸ் ரைட்ஸ் வாங்குறவங்க எல்லாரும் அவங்கவுங்க படத்தை கொடுத்துருக்காங்க. யாருமே இன்னும் இந்த படத்தை பார்க்கவே இல்லையே. இப்பேற்பட்ட ஒரு தொழில் வந்து நலிவாகும்போது தானே கஷ்டம் இருக்கு. இது எவ்வளவு நம்பிக்கை தானே. ஒரு சின்ன பிளாட் வாங்கும்போது நம்ம எவ்வளவு லீகல் டேர்ம்ஸ் பார்க்குறோம். இது ஒண்ணுமே இல்லாத எடுத்து போய் கோடிக்கணக்கில் கொடுத்துருக்குமே. எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே. அந்த டைரக்டர் மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த ஹீரோ மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மேல இருக்கிற நம்பிக்கை, அந்த மியூசிக் மாஸ்டர் மேல இருக்கிற நம்பிக்கை, இதை வச்சு தானே நம்ம ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பணத்தை எடுத்து கொடுக்குறோம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பி தானே தியேட்டர்காரன் அட்வான்ஸ் கொடுத்து படத்தை போடுறான். இதை தான் நீங்க பெருசுப்படுத்துங்கன்றோம். கவலைப்படாதீங்க, நல்ல சவுண்ட் வரும், கவலைப்படாதீங்க, நல்லா கேட்கும் உங்களுக்கு. அங்க வேணும்னா சார் இப்ப இல்ல சார், இது சார்ந்தா நாங்க வந்து கூட்டமைப்புல கலந்துட்டு இண்டஸ்ட்ரி சார்பில் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேரணியா போய் கொடுக்கலாமான கூட முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால தொழிலாளர் சம்பளத்தோட பேசிட்டு இயக்குனர் சங்கம், மற்ற நடிகர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து, ஏன்னா இது இண்டஸ்ட்ரியில வந்து அடுத்து தொடரக்கூடாது. அதுக்காக எங்களோட வழியை வந்து எப்படி தெரியப்படுத்தணும் உங்களுக்கு. அதுக்காக தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் வந்து எல்லாருமே ஒன்னு சேர்ந்து பேரணியா போல முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது கூடிய சீக்கிரம் தெரிவிப்போம். வாங்க ரவி சார். சார் நான் என்ன, பிகாஸ் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எல்லாரும் சேர்றோம்.
பெரிய ஒரு கொடுமை சினிமாக்கு நடந்திருக்கு. இது மாதிரி நடந்தது இல்ல, நடந்தது இருக்கு முன்னாடி ஒரு சின்ன படங்கள்லாம். பெரிய படம் இது ஒரு பெரிய படம், நஷ்டம் சின்ன நஷ்டம் இல்லை. இது ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு படம் நடந்துச்சுன்னா எல்லா படத்துக்கு திருப்பி நடக்கலாம். அது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தயவு செய்து நீங்க எல்லாம் நம்ம எல்லா கேமரா வச்சிருக்கீங்க, நீங்க போய் ஒரு உண்மை ஒன்று சேர்க்கணும் எல்லாருக்கு. என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 23ல 6A 6AA and 6AB சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்கோம். என்னன்னா யாராவது தப்பு பண்ணா 3 வருஷம் சிறை தண்டனை, 3 லட்சம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட், +5% ஆஃப் த ப்ரொடக்ஷன் காஸ்ட். இது பனிஷ்மெண்டா கொடுக்குறோம்னு சொல்லி இருக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்துக்கிட்டாங்க. நம்ம 10% கேட்டோம், அவங்க 5% பண்ணிட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த 5%ல இந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கவர் ஆகுமா? நான் சொல்ல ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். நம்ம கேட்டிருக்கோம், நல்ல விஷயம் தான் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். கோடி கணக்கு, எவ்வளவு கோடி நம்ம சொல்றது இல்ல, எவ்வளவு கோடி, it could be 100 crores, could be 300 crores. 5% of that cost how will it cost affect, cover the cost of the producer, distributor and exhibitor? அதான் ப்ராப்ளம் சார். இது ஒரு விஷயம் ரிக்வெஸ்ட் உங்களுக்கு எல்லார்கிட்ட. I am speaking as South Indian Film Chamber of Commerce President and as Vice President Film Federation of India, and kindly understand. எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்டா, நீங்க எல்லாம் தான் கொண்டு போய் சேர்க்கணும் இந்த விஷயம். தப்பு பண்ணவன் ஃபர்ஸ்ட் அவனுக்கு நல்ல ஒரு தண்டனை கொடுக்கணுங்க. இது வரைக்கும் நம்ம தண்டனை கொடுக்கறது இல்ல. கண்டிப்பா என்னைக்கு ஒரு தண்டனை. இன்னொரு விஷயம், தப்பு பண்றவன் யாரு? ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறவன் இல்ல, படம் பாக்குறவன் கூட தப்பு பண்றான் தான். ஒரு படம் நீங்க பாக்குறீங்க, டெலிகிராம் ஆப். இன்னும் ஒரு விஷயம், அது நான் எதுக்கு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன்னா, இது கூட பண்ணியிருக்கோம். 11/3/26ல the central government has notified Telegram app that you are committing mistakes and you are doing a lot of violations. We have sent notices even to Telegram app also, and lot of apps. You are indirectly helping piracy. So the central government has been helping us and sending that. Not only that, there is a duty on every citizen here. கஷ்டப்பட்டு எடுக்கிறோம் படம், தயவு செய்து படம் தியேட்டர்ல போய் பார்க்கணும் சார். நீங்க உட்காந்து டெலிகிராம் ஆப் போன்ல உட்காந்து கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துடாதீங்க. நீ அப்படி பார்த்தீங்கன்னா நடிகர் இருக்க மாட்டாங்க, சினிமா இருக்காது, யாருமே இருக்க மாட்டோம், நம்ம அப்படியே காணாத போயிடுவோம். தயவு செய்து நீங்க ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்ககிட்ட, இந்த மாதிரி சோதனை திருப்பி வரவே கூடாது இண்டஸ்ட்ரிக்கு. ப்ளீஸ் டெல் த பர்சன்ஸ் ஆல்சோ நாட் டு வாட்ச் ஃபிலிம். இந்த மாதிரி அவைலபிள் சினிமா அவைலபிளா இருக்கு ஆப்ல, தயவு செய்து பார்க்காதீங்க. ஏன்னா பிளஸ் ஒரு ரிக்வெஸ்ட் டு த கவர்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், டூ அ சிபிஐ என்கொயரி, புட் அன் என்கொயரி ஃப்ரம் வேர். ஏன்னா இது எங்கிருந்து போயிருக்கலாம்? could have gone from the editing suit, could have gone where it has gone for re-recording போன இடத்துல, special effects போன இடத்துல, எங்க வேணும் போயிருக்கலாம். இல்லைன்னா when it is being copy எங்க. ஸோ தயவு செய்து யார் தப்பு பண்ணீங்க ஃபர்ஸ்ட் அவனை பிடிங்க. 3 years imprisonment, 5% அமௌண்ட் கட்ட சொல்லுங்க, அண்ட் ஒரு பயம் வரும். பட் இந்த 5% கட்டுறதுல அந்த ப்ரொடியூசருக்கு நஷ்டம் கவர் ஆகாது, டிஸ்ட்ரிபியூட்டர் கவர் ஆகாது. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சார், ஒரு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க, இப்போ இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன ஆசை? ஒரு படம் போய் தியேட்டர்ல போய் பார்க்கணும், 4 விசில் அடிக்கணும், கிளாப் அடிக்கணும், அதுதான் உங்களுக்கு எல்லாம் ஆசை. அதே போயிட்டு இந்த போன்ல பார்க்கறது ஆசையா? ஸோ தயவு செய்து நீங்க எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. We have to have one CBI inquiry. How did this leak? Who is responsible? And they must be put behind bars. Kindly do. The whole South Indian Film Chamber, Tamil Producers Council, Distributor Association, Exhibitor Association, Film Federation of India, எல்லாரும் சேர்ந்து we will support. பட் தயவு செய்து நீங்க பிரஸ் நம்ம கூட இல்லைங்க சார். இண்டஸ்ட்ரியை காப்பாத்துங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்க கையில இருக்கு. அதுக்குதான், வேற ஒண்ணு இல்ல சார், சொல்றதுக்குதான். இந்த பத்திரிகை வாயிலாக சொல்றது என்ன அப்படின்னா, கூடிய விரைவில் திரையுலகை சார்ந்த அனைத்து கூட்டமைப்புகளும் எல்லாம் ஒன்று சேர்ந்து
இந்த ஜனநாயகனுக்கு ஏற்பட்ட இந்த இஷ்யூ மட்டும் நாங்கள் பார்க்காம இந்த விஷயம் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு இண்டஸ்ட்ரி நலன் கருதி ஒரு தயாரிப்பாளர் நலன் கருதி கிட்டத்தட்ட தேட்டருக்காரங்க இந்த படம் வந்துருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வீக்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியா இருந்திருக்கும். அதே மாதிரி இதுல வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட கேள்விகளை அடுத்து தொடரக்கூடாதுக்காக எல்லா அமைப்பும் ஒன்று கூடிய விரைவில் சம்பந்தப்பட்ட அந்த துறைக்கும் சம்பந்தப்பட்ட அரசுகளுக்கும் எல்லாரும் திரையுலகம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து ஒரு பேரணி நடத்தலாம்னு சொல்லி அண்ணன் பேசியிருக்கோம். அது கூடிய சீக்கிரம் வந்து பேரணியா போய் மனு கொடுக்கலாம்னு இந்த நேரத்தில் வந்து பத்திரிகைகள் தெரியப்படுத்திக்கிறேன். அண்ணா சொல்லிட்டாரு, தேவைப்பட்டால வந்து எல்லாரும் ஒன்று கூடி அந்த நேரத்தில் படப்பிடிப்பை நிறுத்தி இதை வந்து திரையுலக பிரச்சனையா நாங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதுக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம் முடிவு பண்ணி சொல்றோம். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக்ல பேரணியா போறோம். அன்னைக்கு ஷூட்டிங் ஃபுல்லா ஹோல்ட் பண்ணிட்டு, ஏன்னா இது வந்து ஒரு பெரிய கவன ஈர்ப்பா இருக்கணும் உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா எங்களோட பெயினை வந்து சொல்றதுக்கு ஒரு வழி கிடையாது உங்களுக்கு வந்துட்டு. உங்களுக்கு ஆமா, நன்றி, வணக்கம்.